ஹாய். அப்போ நம்ம ப்ரமோவில் நம்ம வியானா உள்ளே இருக்க போல் பார்த்தோம். ரெண்டாவது இப்போ வந்த ப்ரமோவில் நமக்கு என்ன கட்டுதாங்க, வியானா அங்கே உள்ளவங்களை பற்றி பேசணும். வெளியே இருந்து வராங்கல்ல, அவங்க ஏதாவது 2 வார்த்தை சொல்லணும். அவங்கள பற்றி என்ன நினைக்காங்க, என்ன. அப்போ இவங்க வெளியே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, அப்போ விக்ரம் பற்றி சொல்கிறாங்க. மைண்ட் கேம் விளாடுறது நம்ம விக்ரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ஒரு ஆளை அவுட் ஆக்கி வெளியே விடணும்னு அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா அவரும் மைண்ட் கேம் விளாடுதாருன்னா அவர் விருப்பம். பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கும் பிடிக்காத சில நேரம் அந்த ஆளை ஏன்னா அப்படி பண்ணுவார் சில நேரம். ஆனால் அவர் மைண்ட் கேம்னா அவர் பண்ணுறாரு. அதில் போய் ஏன் நம்ம மாட்டிக்கிடுதோம். நம்ம ஏன் அப்போ அவள் சொல்கிறேன் மைண்டு கேம் பண்ணுறாரு, அதனால இப்படி நாங்களாம் வெளியே போய்ட்டோங்காரு. ஏன் அண்ணா ஐயோ அண்ணா எங்கள் அப்பா போல நான் இப்படி இல்லைன்னா இருக்க மாட்டேன், நீங்கள் அவ்வளோ போய் முட்டி மோதிக்கிடுறீங்க அவர்கிட்ட போய். அதுக்கு முன்னாடி வெளியே போய் பார்த்துட்டு வந்து அது உங்களுக்கே தப்பாக போன பிறகு நீங்கள் வந்து அந்த பழி எடுத்து அங்கே மேலே போட போல தான் இருக்குது எனக்கு. இல்லைனா நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் ஒரு கருத்து கேட்கனாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்குறீங்க, ஒன்று சொல்லனாலும் வேறு எதுனாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்குறீங்க. அப்போ உங்கள் தலையை நீங்களே மண் வாரி போட்டுட்டு இப்போ அவர்கிட்ட வந்து போய் சொல்லிவிட்டு என்னத்துக்கு விஷயம். அவர் நல்லா பேங்காது. அப்போ வேறு ஏதோ சொல்லிப்பாங்க போல். அப்போ சாண்ட்ரா எல்லோரும் அதை சொல்லாதீங்க, இப்போ வேண்டாம், நீ அதை விட்டுருன்னு சொல்கிறாங்க. இல்லை அது ஏன் இஷ்டம், நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு வியானா சொல்கிறாங்க. அப்போ தானே கானமினத்தா அரோரா எல்லோரும் விக்ரம் எல்லோரும் வெளியே போகிறாங்க. எழுந்திரிச்சு ஏன் இவள்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ அப்படி போகும்போது இப்படி முடிக்காங்க. நீ வரும்போது ஒவ்வொருத்தராக வரும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அங்கே டேமேஜ் ரொம்ப ஆகாமல் இருக்கிறது நம்ம பிரவீனுக்கு தான். பிரவீன்ராஜுக்கு ஒன்றுமே டேமேஜ் ஒன்றும் ஆகலை. அவர் வெளியே அனுப்புனதான் ஒரு டேமேஜ் ஆகி போச்சு, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தாலும் அவருக்குள்ள கருத்தாக சொல்லக்கு தைரியமாக சொல்லிடுவாலாம். அவர் விளாண்டு தான் போனார். அப்போ அப்படி வராங்க. இப்போ பெட்டி டாஸ்க்கு தான் வைக்க போகிறாங்க. யார் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் 4 பேர் தான் இதில் வந்திருக்காங்க. ஏன்னா 4 பேர் மொத்தமே 6 பேர் தான் வந்திருக்காங்க. சபரி இல்லையா, சபரி தப்பிச்சிட்டாரு. அப்போ 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் ஏன்னா பாக்கி 5 இல்லை 5 பேர் இல்லை 4 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இவர் போயிட்டார், சபரி போயிட்டார். அரோரா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. நம்ம சபரி இல்லை. அப்போ சபரி என்ன பண்ணுவாங்க, நேராக ஃபைனலுக்கு ஏறிட்டார். இன்னும் யாராலையுமே அசைக்க முடியாது. 5 பேரில் ஒரு ஆள். அப்போ 2 பேர் ஆச்சு. நீ 3 பேர் தானே வேணும். 3 பேரில் நீ யார் இருப்பா? 2 பேர் மொத்தம் 5 பேர். 2 பேர் போயிட்டாங்க. அரோரையும் சபரியும் போயிட்டாங்க. இல்லை 3 பேர் தான். நீ 6 பேர் எடுக்கனாலும் ஒரு ஆள் இல்லைன்னா சாண்ட்ரா இருக்கும், இல்லைன்னா விக்கில் இருக்கும். ஆனால் ஏன்னா விக்கலுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக இருந்து சாண்ட்ரா பேரக்கூடாதுன்னு ரொம்ப பேர் நினைக்காங்க. ஏன்னா அவங்க கேம் ஆடுறாங்க, என்ன கேம் ஆடு நடிக்கிறா ஏன்னு தெரில. அவங்க என்ன பண்ணாலும் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்கி யாரும் என்ன பண்ணாலும் நடிக்கலான்னு சொல்கிறாங்க. அது ஏங்க ஒரு ஆள் சவுட்டி காலை வச்சு சவுட்டி ஒரு பையனை ஒரு பொண்ணும் செய்துட்டு அதுக்கு ரெட் கார்டு கொடுத்தா ஏங்க தப்பு மாதிரி சொல்கிறீங்க? உண்மையில் அது ஏன் தப்பு சொல்கிறீங்க? அதுக்கு தானே அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்க. இவங்க நடிக்காங்களோ நடிக்காமல் போகிறாங்களோ. ஏம்மா வேறு ஒன்று சொல்லணும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா இந்த பார்வதியே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பார்வதி கம்பதி பாட கட்டுறாங்க, பாட்டு போடுறாங்க, மாலை கண்ணீர் அஞ்சலாம் வைக்காங்க. தயவுசெய்து அப்படிலாம் செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னு நமக்கு பேசலாம். பாய் வலிக்க வர பேசி முடிச்சிருங்க. உண்மையில் பாய் வலிக்க வர பேசி முடிச்சிருங்க. ஏன்னா அந்த சீசன் முடியது வரை நீங்கள் பேசி முடிச்சிருங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. செத்து போயிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க உண்மையில். ஏன்னா அதுவும் பொண்ணு தான். ஏதோ ஒரு இதில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம், அவ்வளோதான். நமக்கு வாய்க்கு வந்தாலும் பேசலாம், விட்ருங்க. அது அப்படி பண்ணிடுங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் 2-3 வீடியோ பார்த்தேன், எனக்கே மனசு கேட்கல. ஏதோ ஒரு அறிவு இல்லாமல் பண்ணிட்டுன்னு வைங்களாம். அறிவு ரொம்ப கூடி போயிட்டு தான் அப்படி பண்ணிச்சு. அதனால் நீங்களாம் அப்படி பண்ணாதீங்க. உண்மையில் ரொம்ப பூ மாலையெல்லாம் போட்டு கண்ணீர் அஞ்சல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் வைக்காங்க. அப்படிலாம் வைக்காதீங்க. அது உங்களுக்கு கருத்து இருக்குன்னு தெரியுது, ஆனால் பேசிடுங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி இன்றைக்கி எல்லோரும் இன்னும் ஒவ்வொருத்தராக வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா எல்லோரும் பழைய ஆட்கள்லாம் ஒவ்வொன்றா வரும். இனிமே தான் இருக்குது டான்ஸு. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. யாரெல்லாம் தாங்க முடியுதோ. சாண்ட்ராக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. என்னதெல்லாம் பேச போகிறாங்களோ என்னவோ தெரில, பார்க்கலாம். எப்படி தாங்கிட மாட்டாங்களான்னு பார்த்துடலாம். அவனால் சபரி தப்பிச்சிட்டாருங்க. உண்மையில் சபரி தப்பிச்சிட்டாரு. நேராக ஃபைனல் போயிடுவார். நேராக ஃபைனலில் போய் ஐயாவை பார்த்துட வேண்டியதாக, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ யார் போவோம் நீங்கள் நினைக்கிங்க? திவ்யாவை அசைக்க முடியாது, நல்ல ஓட்டுருக்கு. பின்ன நம்ம கானவினத்து
பக்கத்தில் போல் நெருங்கவே முடியாது. பின்ன யார் அடுத்தது அரவர் அங்கே போயிட்டாலும் பின்ன ஒரு ஆள் இருக்காருங்க, யார் நம்ம விக்கல். அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா, இங்கே தான் 2 பேரும் தான் நம்ம தத்தளிச்சுட்டு காட்டில் நிற்கும் போல் கிடப்பாங்க. என்னென்னு ஆகும் போதும் தெரில. அப்போ நேற்று சேதுபதினு உள்ளே வரும்போதே ஒரு கிண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு உள்ள சிம்மாசனம் உங்களை அசைக்க முடியாது, நீங்கள் பயப்படாதுங்க, பேசுறதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திவ்யா ரன்னர் கானவினத்தை கப்பு வாங்கிடுவார். அப்போ பார்க்கலாம். ஏன்னா இப்போ சபரிக்கு கானவினத்துக்கு நல்ல ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது. யார் 2 நாள் தாங்க ஆச்சு, 1 நாள் தான் ஆச்சு வீட்டை விட்டு போயிட்டு. நம்ம கமருதீன் ஓட்டும் வரும், பின்ன பார்வதி ஓட்டும் வரும். இந்த 2 ஓட்டும் கானவினத்துக்கு தான் வரும். பார்க்கலாம் யார் எப்படி இருக்கு பண்ணுறேன்னு பார்க்கலாம். இனி இப்போ சான்றைக்கு ஓட்டு வருதா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ அடி வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நிற்கனா எவ்வளோ உண்மையிலே அந்த அவ்வளோ சவுட்டெல்லாம் வாங்கிட்டு வேறு யார்கிட்டமே நம்ம சவுட்டு வாங்கிட்டு நம்மளால் எப்படி தாங்க முடியுமா? நமக்கு உயிரே போனாலும் நம்ம மறக்கவே மாட்டோம். நம்மளை வாய் கொண்டு ஒன்று பேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். 2 பேர் சேர்ந்து நம்மளை சவுட்டி தள்ளுறாங்கன்னா அது நம்ம உயிர் போனால் கூட நம்ம மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிட்டு இருக்கோம். எவனோ ஒருத்தர் நம்மளை 2 பேரும் சேர்ந்து சவுட்டு தள்ளும்போது அது பழகிட்டா, பார்வதி நல்லா பழகிட்டா. அப்படி பண்ண மறக்கவே முடியாது. உண்மையில அது யாராக இருந்தாலும் மறக்கவும் முடியாது. தங்கச்சின்னு சொல்லி ஒரு வாயை கொண்டுட்டு அவள் அப்படி பண்ணிட்டால, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் மறக்கவே முடியாது. உண்மையில நிறைய தாய்மாரெலாம் சொல்கிறாங்க, ஐயோ அவள் பொண்ணு அப்படிலாம் கேட்குறாங்க. உண்மையில் அதை கேட்கும்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஒரு தாய் சாபத்தை வாங்கின போல தான் ஒவ்வொருத்தர் பேசும்போது நமக்கு அப்படி தெரியுது. ஆனால் அந்த பாடம் கெட்டதெல்லாம் அதெல்லாம் வேண்டாங்க. உண்மையில் அவள் எப்படியே போய் எங்கேயா போய் பிழைச்சிக்கிடட்டும்.